ஆடால மச்சாவோ மச்சான் ஏதோ போதை மருந்து எடுக்கிறான்னு நினைக்காதீங்க. தைலம் சளி பிடிச்சிருக்கு. மூக்கடைப்பினால பிரச்சனையா? விக்ஸ் இன்ஹேலர் இது தரும் மூக்கடைப்பில் இருந்து உடனடி நிவாரணம் எங்கும் எப்போதும். ஒரு பக்கம் சளி பிடிச்சிருக்கு, மழை குளிருது, இன்னொரு பக்கம் வேர்க்கவும் செய்யுது. என்னடா கிளைமேட்டு. ஸோ 22 சினி எபிசோட் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆரம்பிக்கலாங்களா? அப்படியே சரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 250 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல் வந்து எழுதிச்சு. இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டீங்க இருந்தீங்க அப்படின்னா இன்னும் மேலும் வரலாம். இன்னும் வந்து இது பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாதுப்பா தம்பி, லைக் போடுங்க, ஃபுல்லா பாருங்க, பாதியில போகாதீங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. வெறுமனே வந்துட்டு பார்த்துட்டு மட்டுமே இருந்தா என்ன, ஏதாவது கமெண்ட் பண்ணாதானே எனக்கு தெரியும், ஏதாவது கண்டென்ட்ல இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அப்படியே சரிக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் திங் தலைவர் 69 தான். ஸோ இந்த படத்துல வந்துட்டு போன வாரமே வந்து நியூஸ் வந்துச்சு, இந்த படம் அஃபிஷியலா பகவந்த் கேசரி படத்தை ரீமேக்னு சொல்லிட்டு. அப்பவே கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா ரீமேக்லாம் கிடையாதுப்பா, ஏதோ சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் வேணா இருக்கலாம், அதோடைய சாயல் இருக்கலாமே தவிர ரீமேக் கிடையாதுன்னு அவங்களும் சொன்னாங்க. நானும் அதான் சொன்னேன். பட் இப்போதைக்கு ஒரு தற்கொலை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு ரூமர் கிளப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட ரிசர்ச் பண்ண மாட்டியாடாங்கிற கேள்வி தான் எனக்கு வருது. என்னன்னா டிவிவி என்டர்டைன்மெண்ட் கிட்ட இருந்து பகவந்த் கேசரி படத்துடைய அந்த ரீமேக் ரைட்ஸை அஃபிஷியலா நம்ம யாரு கேவின் வந்துட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னடே கொஞ்சம் கூட ரிசர்ச் பண்ண மாட்டியாடா? பகவந்த் கேசரி படத்தை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணது டிவிவி என்டர்டைன்மெண்ட் கிடையாது, ஷைன் ஸ்கிரீன் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். ஸோ டிவிவி என்டர்டைன்மெண்ட் கிடையாதுங்கும் போது எப்படா டிவிவி என்டர்டைன்மெண்ட் கிட்ட அந்த ரீமேக் ரைட்ஸ் வாங்க முடியும்? என்னடா யோசிக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ரூமர் கிளப்படம் சரியா ரிசர்ச் பண்ணல போல இருக்கு. டிவி என்டர்டைன்மெண்ட் வந்துட்டு அவங்க ஒரு பயங்கரமான ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அவங்க வந்துட்டு நம்ம ஊர் சன் பிக்சர்ஸ் மாதிரி ரொம்ப செலக்டிவா பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்க ட்ரிபிள்ஆர் பண்ணாங்க, இப்போ கூட ரீசெண்டாக கூட சரிபோது சனிவாரம் பண்ணாங்க. அடுத்தது பாலையா கூட தான் அவங்க பண்றாங்க. ஆனா அது ஒரு பக்கா வந்துட்டு ஜான்டர் ஃபிலிம். அது வந்துட்டு மசாலா தெலுங்கு படம் கிடையாது, ஆக்ஷன் த்ரில்லர்னு சொல்றாங்க, ஓஜின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பக்கா ஜான்டர் ஃபிலிம். அவங்க எப்பயுமே ஒரு இந்த மாதிரி தரமான படங்கள் தான் பண்ணுவாங்க. அவங்க பகவந்த் கேசரி பண்ணல. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? இந்த நியூஸ் வந்துட்டு மொத்தமே வந்துட்டு ஃபேக் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு நியூஸ் என்னன்னா, டிஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர், இவர் வந்துட்டு முட்டு முட்டு சாங்ல வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இவர் அசுரன் 10 தலை இந்த படத்துல நடிச்சிருக்காராமா. அவர் இந்த படத்துல ஜாயின் பண்ணிருக்கதான் நியூஸ் இருக்கு. பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. விடாமச்சி பொறுத்தவரை டீசர் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா ரிலீஸ் பண்ணிட்டாங்க நடுராத்திரியில. ஸோ அப்பவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அந்த வீடியோ பெருசா ரெஸ்பான்ஸ் இல்லை. என்னடே 250 பேரை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு அடுத்த வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா என்னடா அர்த்தம்? என்ன ப்ரோ, வாட் ப்ரோ, இட்ஸ் நாட், இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். சரி, டீசர் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு ஒன் டே த்ரில்லர் தான் மேக்ஸிமம். அண்ட் ஒரு விஷயம் என்னன்னா, இட் அப்படிங்கிற ஒரு படத்துல ஹென்ரி போஸ் ஒரு கேரக்டர் இருக்கும் போல இருக்கு. அந்த கேரக்டரோட மிஸ்ஸிங் போஸ்டர் வந்து இந்த படத்துல இருந்திருக்கு. அண்ட் இந்த நியூஸ் நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, அந்த கேரக்டர் வந்துட்டு இங்க வச்சிருக்காங்க. ஸோ சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படி பேசிட்டு இருந்தாலும் கூட ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தான். 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு வந்துட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ரேண்டமா கூகுள்ல மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ் அப்படின்னு போட்டு இந்த போஸ்டர் எடுத்து வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா மகிழ் திருமேனி வந்துட்டு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, ஈஸ்டர்க்காக, ஏதாவது ஒரு ட்ரிபியூட்டுக்காக இந்த ஒரு கேரக்டர் எடுத்து வச்சிருக்கலாம். ஸோ ஹாலிவுட் ரெஃபரன்ஸ் இருக்கட்டும், சும்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கலாம். ஏன்னா அதுவுமே ஒரு த்ரில்லர் தான் அப்படிங்கிறதுனால. அண்ட் அவருமே நிறைய ஆக்சுவல் ஹாலிவுட் படத்தோட ரசிகன் அப்படிங்கிறதுனால வச்சிருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வந்துட்டு அவரு கன்ஃபார்ம் பண்ணாதான் தெரியும் என்ன மேட்டர்னு சொல்லிட்டு. பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் முக்கியமா வந்துட்டு பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ண உடனே குட் பேட் அக்லிக்கு தான் எல்லாரோட கேள்வியுமே இருந்துச்சு. குட் பேட் அக்லி படம் வந்துட்டு சம்மருக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ முன்னாடியே வந்துட்டு மைத்ரி மூவி மேக்ஸ், லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பேச போறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த வகையில உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி நாங்களே ரிலீஸ் பண்ணிக்கிறோம்ப்பா பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக்கா சொல்லிட்டாங்க. சரிப்பா, நாங்களும் வந்துட்டு சம்மருக்கே ரிலீஸ் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் இருக்கும், ஸோ நாங்கள் வந்துட்டு அவசரமா வேலை பார்க்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதனால இப்போதைக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கொஞ்சம் ரிலீவ் ஆயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு புஷ்பா 2 ரிலீஸ் இருக்கிறதுனால ஏகப்பட்ட ப்ரெஷர் அவங்களுக்கு இப்போதைக்கு இல்லை. அதனால பொறுமையா உட்காந்து வேலை பார்த்து சம்மருக்கு தரமா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமா டிஎஸ்பி இந்த படத்துல வந்து அஃபிஷியலா விலகிட்டாரு. முன்னாடியே சொல்லப்பட்ட விஷயம்னா, கங்குவா படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு நல்லா இல்லைன்னு ரிவ்யூஸ் வந்ததுனால மைத்ரி மியூசிக் வந்துட்டு டிஎஸ்பியை புஷ்பா 2க்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ண விடலை அப்படிங்கிற நியூஸ் இருந்துச்சு. பட் இப்போ வந்திருக்கிற அஃபிஷியலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈவெண்ட்லேயே வந்துட்டு டிஎஸ்பியே சொல்லிட்டாரு. என்ன மேட்டர்னா, இந்த கங்குவா மேட்டர்லாம் கிடையாது, டிஎஸ்பிக்கும் மைத்ரிக்கும் பிரச்சனை. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால டிஎஸ்பி வந்துட்டு நீ எல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அதே மாதிரி குட் பேட் அக்லி படமே மைத்ரி தானே ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதனால நீ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அதனால இப்ப ஆதிக்கு வந்துட்டு திரும்பியும் அவரோட பழைய ஃப்ரெண்டு, பழைய மியூசிக் டைரக்டர் ஜிவிபி கிட்டே போயிட்டாரு. ஜிவிபி தான் இப்போதைக்கு குட் பேட் அக்லிக்கு பண்றாரு. ஸோ
முன்னாடியே அவங்க மார்க் ஆண்டனி அப்புறம் த்ரிஷால் நயன்தாரா அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கம்போ தான் இப்போ வந்துட்டு திரும்பி ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் பிரச்சனை. கங்குவாவுக்கும் இந்த மேட்டருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். நிலவுக்கு என்னடி கோபம் அந்த படத்துல இருந்து காதல் ஃபீல்னு ஒரு சாங் ரிலீஸ் ஆனிச்சு. சாங் வந்துட்டு வேற லெவல் 2K சூப் சாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காங்க. சில ரெட்ரோ மியூசிக் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு அந்த மேட்டர் எல்லாமே. லிரிக்ஸ் வந்துட்டு தனுஷ் எழுதியிருக்காரு, பாடுறதும் அதை பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்டெப் போட்டாங்க, செம காமெடியாவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரி என்னடா இதுங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அது வைபா தான் இருந்துச்சு. பாபா பாஸ்கர் மாஸ்டர் தாங்கிறது அங்கேயே தெரிஞ்சிருச்சு. அண்ட் அவர் தான் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு சாங். படமா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். February 14 ரிலீஸ் ஆகுது. பிரதீப் ரங்கநாதன் இப்போதைக்கு வந்துட்டு டிராகன் அண்ட் LIK இந்த 2 படத்துலயுமே சைமல்டேனியஸா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல வந்துட்டு அவரோட நெக்ஸ்ட் படத்தை பத்தி ஒரு சின்ன நியூஸ் வந்திருக்கு. என்ன மேட்டர்னா, சுதா கொங்கரா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்துட்டு இப்போதைக்கு பிரதீப் ரங்கநாதன் கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்களாமா. அந்த ஸ்டோரி வந்துட்டு இப்போதைக்கு மைத்தி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. மேபி வந்துட்டு ஸ்டோரி சொல்லியிருக்கலாம். அது எந்த அளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆயிருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்ப்போம். ஹரிஷ் கல்யாண் அண்ட் பிரைத்தி முகுந்தன் இவங்க 2 பேரும், பிரைத்தி முகுந்தன் ஸ்டார் படத்துல பார்த்திருப்பீங்க. இவங்க 2 பேருமே ஒரு படம் பண்ண போறதாகவும், அந்த படத்தோட வந்துட்டு டைரக்டர் வந்துட்டு லிஃப்ட் படத்தை டைரக்ட் பண்ண வினீத் வரப்பிரசாத் அவர் வந்துட்டு பண்ண போறதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது அபிஷியலா கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் ஆகிடுங்கிற மாதிரியே சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். டிகிரானா படத்தோட டைரக்டர் கார்த்திக் யோகி அவர் இப்போதைக்கு அடுத்ததா ஜெயம் ரவி கூட ஒரு படம் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. இதுவுமே நான் அபிஷியலா வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகல. பட் அவர்கிட்ட ஒரு கதை சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அது ஆல்மோஸ்ட் வந்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். புஷ்பா 2 அந்த படத்தோடைய டியூரேஷன் 3 மணி நேரம் 21 நிமிஷமாமா. எப்பாடிங்கிற மாதிரி தான் இருக்கு. அனிமல் மாதிரி ட்ரை பண்றாங்க போல இருக்கு. என்னடா அங்க KGF ரெஃபரன்ஸ் அதை வந்துட்டு அந்த பேட்டர்ன் எடுத்துக்கிட்டீங்க, இங்க அனிமலோட ரன் டைம் எடுத்துக்கிட்டீங்க. எனக்கு என்னமோ படத்து மேல வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஹைப் இறங்கிருச்சு. ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு ஹைப் ஏறிச்சு. பட் இந்த 3.5 மணி நேரம் அதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் இந்த சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிசிக்கு ரிலீஸ் ஆனிச்சு. இப்ப பீலிங்ஸ்னு ஒரு சாங் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி என்னடாங்கிற மாதிரி இருக்கு. பார்ப்போம். மாரி செல்வராஜ் வந்துட்டு இப்போதைக்கு விஜய் சேதுபதிக்கு ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணியிருக்காராமா. மேபி அந்த படம் வந்துட்டு கூடிய சீக்கிரம் நடக்கலாம் ஃபியூச்சர்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம். விடுதலை 2 அந்த படத்தோட செலவு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெய்லர் மொத்தமே வந்துட்டு பெருமாள் வாத்தியாரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு. கம்மியா தான் வந்துட்டு இந்த ட்ரெய்லர்ல குமரேசனை காமிச்சிருக்காங்க. அதன் வகையில படத்துலயுமே அதே பேட்டர்ன் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்துட்டு பெருமாள் வாத்தியா இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல 2 பேருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெய்லரோட அனாலிசிஸ் நம்ம சேனல்லே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. December 20 ரிலீஸ் ஆகுது. ஸ்வீட் ஹார்ட் நம்ம ரியோவுடைய படம். ஸோ அந்த ஒரு செகண்ட் படம். இந்த படத்தை இவன் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. அண்ட் டேரக்டர் வந்துட்டு வினீத் சுகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் டேரக்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு STR ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு ஃபீமேல் லீடு வந்துட்டு கோபிகா ரமேஷ் அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு நார்த் இந்தியன் போல இருக்கு. ஒரு லவ் ஃபிலிமா ரெடி ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா இந்த படத்தை பத்தி நமக்கு தெரியும். ஒரு சிட்டி லவ் ஸ்டோரிங்கிறது தெரியுது. போன வெளியே சொல்லியிருந்தேன் SK23 ஒர்க் முடிய போகுது. ஸோ SK25 சுதா கொங்கரா பண்றாங்க. SK24 இப்போதைக்கு யார் பண்ண போறாங்கிறது தெரியாம இருக்கு. ஒன்னு சிபி சக்கரவர்த்தி பண்ணுவாரு, அப்படி இல்லைன்னா SK25 இருக்கிற சுதா கொங்கரா ப்ராஜெக்ட் SK24 மாறுன்னு சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு ஓவராலா கன்ஃபார்மே ஆயிடுச்சு. சிபி தான் 24 பண்ண போறாரு. அந்த படத்துடைய டைட்டில் பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பாஸ் அப்படிங்கிறது இந்த டைட்டிலா இருக்க போது அப்படிங்கிற சொல்றாங்க. போன படம் டான், இந்த படம் பாஸா? சரி, ஏதோ ஒண்ணு நல்லா இருந்தா சரி. பட் டான் படத்துலயுமே வந்துட்டு எனக்கு அந்த படம் இப்ப பார்த்தாலுமே ஒரு சூப்பரான ஒரு படமா இருந்தாலும் நிறைய பேத்துக்கு சில நெகட்டிவான விஷயங்களுமே இருக்கு. ரொம்ப காமிக்கலா இருக்கு. அந்த கடைசியில வந்து இந்த கிளைமேக்ஸ்ல எமோஷனை வச்சுட்டதுனால படம் தப்பிச்சிருச்சு, இல்லைன்னா படம் மொக்கங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த படத்துல இந்த விஷயங்களை கொஞ்சம் கம்மி பண்ணி ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு படமா கொடுத்தாரு அப்படின்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தரமா இருக்கணும், அதான் மேட்ரு. பாப்பா என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு. அண்ட் முக்கியமா வந்துட்டு SK23 முடிய போகுது ஆல்ரெடி. ஸோ அது முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வந்துட்டு SK25 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாமா. அது கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் SK24 ஸ்டார்ட் ஆகுது மாதிரி சொல்றாங்க. இல்லைன்னா உல்டாவா நடக்கும். என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரியல. பட் இது ரெண்டுமே ஒன்னு 2 படத்துல ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு படம் ஸ்டார்ட் ஆகி ரெண்டுமே வந்துட்டு சேர்ந்து பண்ணுவாரு. எது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் SK24 பொறுத்தவரை வந்துட்டு பூஜை வந்துட்டு அடுத்த வாரம் நடக்க போதாமா. இந்த வாரம் நடக்க வேண்டியது அடுத்த வாரம் தள்ளி வச்சிட்டாங்களாமா. அண்ட் ரஷ்மிகா தான் இந்த படத்துல வந்துட்டு ஹீரோயினா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அனி மியூசிக் ஆப்வியஸ்லி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 96 படத்தோடைய பார்ட் 2 வந்துட்டு இப்போதைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா 45 இந்த படத்துடைய பூஜை வந்துட்டு நடத்து முடிச்ச உடனே அன்னைக்கே கோயம்புத்தூர்ல வந்து ஷூட் போறதா பிளான். ஸோ பூஜையும் முடிஞ்சிருச்சு. கோயம்புத்தூர்ல 35 டேஸ் வந்துட்டு ஷூட் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க, நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு ஒரு டிவோஷனல் ஃபேமிலி ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் AR ரஹ்மான் மியூசிக்ல த்ரிஷா ஃபீமேல் நடிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு. சொர்க்கவாசல் ரிலீஸ் சமயத்துலயுமே வந்துட்டு படம் எடுக்க போயிட்டாரு நம்ம RJ பாலாஜி. ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, சாரி ப்ரோஸ் நான் வந்துட்டு தியேட்டர் விசிட்லாம் பண்ண முடியல, ஏன்னா நான் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு படத்துக்காகன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கோயம்புத்தூர்ல ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல தான்
அண்ட் இப்போதைக்கு சொர்க்கவாசல் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அந்த படம் இப்போதைக்கு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த படத்துக்கு எல்லா விதமாகவும் ஒரு நல்ல ஒரு படமா அமைஞ்சிருக்கு. ஒரு சர்வைவல் த்ரில்லர் தான், செம்ம சூப்பரா ரெடி பண்ணியிருக்காரு நம்ம சித்தார்த் விஸ்வநாத். நம்ம பேர் வச்சவங்களாம் எப்பயுமே நல்லா தான் பண்றாங்க. ஜெயில் படமா சூப்பரா ரெடியா இருக்கு. ஸோ மறக்காம போய் தியேட்டர்ல செக் பண்ணி பாருங்க. முக்கியமா 18 வயசு கீழே கூட்டிட்டு போகவே போகாதீங்க. முக்கியமா தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஓடிடில பார்த்துட்டு தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்கிறத சொல்லிக்கிறேன். ஜெயிலர் 2 அந்த படம் வந்துட்டு ரைட்டிங் போயிட்டு இருக்கு இல்லையா, நெல்சன் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ இந்த சமயத்துல வந்துட்டு நெல்சன் வந்துட்டு ப்ரோமோ வீடியோ ஒன்று எடுத்திருப்பாங்க போல இருக்கு. எடுத்துட்டாங்களா இல்ல எடுக்க போறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. பட் December 12 வந்துட்டு இந்த ப்ரோமோ வீடியோ வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ பர்த்டே அன்னைக்கு, தலைவர் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒன்னு இது ரிலீஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா கூலி படத்துல இருந்து ஒரு அப்டேட் வரும். ரெண்டுமே வருமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஒன்னு இந்த ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா கூலி படத்துல இருந்து ஏதாவது சின்ன அப்டேட் வரலாம். ஒருவேளை இந்த ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆகல அப்படின்னா கூலி படத்துல இருந்து ஒரு பெரிய அப்டேட் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மையா எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பாப்பா. பட் ப்ரோமோ வீடியோ இருக்கிறது கன்ஃபார்ம். ஜேசன் சஞ்சய் அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி ரொம்ப நாள் முன்னாடியே சொன்னாங்க, சந்தீப் கிஷன் வச்சு அவர் எடுக்க போறாரு, லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்துட்டு இது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் கிட்ட சைனும் பண்ணிட்டாரு. பட் அஃபிஷியல் அனௌன்ஸ் ஆகாம இருந்துச்சு, இப்போதைக்கு அனௌன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சந்தீப் கிஷன் தான் படத்துல வந்துட்டு ஹீரோவா நடிக்கிறாரு, லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாங்க. மியூசிக் வந்துட்டு தமன் பண்றாரு. ஸோ படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஷூட்டிங்கே போகலன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஜேசன் சஞ்சயோடைய வந்துட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி பாருமுல இருக்கு முன்னாடி, நான் இப்பதான் பார்த்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் பார்க்கல, பார்த்துட்டு அதை பத்தி ஏதாவது சொல்றேன். மகிழ் திருமேனி வந்துட்டு இப்போதைக்கு சியான் விக்ரமுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காராமா, ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு, நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ தலைவர் 173 அந்த படத்தை வந்துட்டு இப்போதைக்கு மணிரத்னம் சார் தான் எடுக்க போறாரு. இப்ப தக்லைஃப் வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு கமல் சார் கூட மணிரத்னம் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு தளபதிக்கு அப்புறம் தலைவர் கூட ஜாயின் பண்ண போறாரு. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஜூலை 2025 தான் ஷூட்டே போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சார், வெயிட் பண்ணி பார்ப்போம். நைன் மட்டக்கா அப்படிங்கிற ஒரு சாங் பேபி ஜான் படத்துல வந்து தெரிய படத்துடைய ரீமேக் ஆன் ஹிந்தி. ஸோ அந்த செல்ல குட்டின்னு சொல்லிட்டு தெரியல ஒரு சாங் வந்துருக்குல்ல, அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டா தான் அமைஞ்சிருக்கு. சாங் வைபா தான் இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கு. ஸோ படத்துல வந்துட்டு என்ன மாதிரி ஹேண்டில் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கீர்த்தி சுரேஷ் தான் வராங்க மித்ரா கேரக்டர்ல, பார்ப்போம். கேம் சேஞ்சர் படத்துல வந்து லைரானா அப்படிங்கிற ஒரு சாங் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. தேவையில்லாத நீங்க படத்துக்கு படம் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். அந்த சமயத்துல வந்துட்டு எதுக்கு இத்தனை சாங்னு சொல்லிட்டு தெரியல. ஆல்ரெடி ஜரகண்டி, இப்ப இந்த சாங். அந்த டீசர்ல காமிச்சபடி ஒரு செட்டு போட்டு ஒரு டான்ஸ் சாங் ஒன்று இருக்கு. மொத்தம் 3 சாங் தேவையில்லாம இருக்கு. இந்த ராமச்சாராவை விட்டுருங்க, ஒரு இன்ட்ரோ சாங் எடுத்துக்கலாம். ஜரகண்டி, இந்த சாங், அப்புறம் ஒரு அந்த டான்ஸ் சாங், 3 சாங் படத்துல தேவையே இல்லாம இருக்கு. எதுக்குன்னு கேட்கறேன். அவ்வளவு காசு போட்டு எதுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கறேன். எனக்கு இந்த விஷுவல் ஒன்று காமிச்சாங்க இந்த படத்துல. இந்த சாங் நல்லா இருக்கு, விஷுவலாவும் சூப்பரா இருக்கு, ஆடியோவும் சூப்பரா இருக்கு. பட் நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த விஷுவலை நான் தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது என்னோட மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சேன். நான் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்க வந்தா என்னடா காட்டுறீங்கிற மாதிரி இருக்குமா இருக்காதா, என்னமோ பாப்பா பழகுன்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம நம்பிக்கை இல்லைங்க. அண்ட் அதுக்கப்புறம் புஷ்பா படத்துல இருந்து 2 சாங் ரிலீஸ் ஆச்சு. பீலிங்ஸ் அப்படிங்கிற சாங் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அண்ட் போன அந்த திங்கக்கிழமையா கிசிக் அப்படிங்கிற சாங் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த பீலிங்ஸை சொல்லிடுறேன். ஸோ இந்த பீலிங் சாங் வந்துட்டு நல்லா இருக்கு, வைபா இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சூப்பரா இருக்கு, தெலுங்கு வெர்ஷன் சூப்பரா இருக்கு, தமிழ் வெர்ஷன்ல டப்பிங்ல தமிழ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, தெலுங்குல ஸ்லாங்ல யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு, அங்க வேற ஏதோ ஒரு ஸ்லாங்ல பாடியிருக்காங்க. தமிழ் மாத்தும் போது வந்துட்டு அது ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. பட் சாங் வந்துட்டு சூப்பரா இருக்கு. பட் இந்த சாங்குமே எந்த ஒரு வகையிலுமே படத்துக்கு தேவையே இல்லை. 3 மணி நேரம் 21 நிமிஷம்டா, எதுக்குடா இந்த சாங்கு? பேசாம யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே, கட் பண்ண வேண்டியதானே, எதுக்குன்னே தெரியல. ஆப்வியஸா அந்த கிசிக் சாங்கும் அதே தான். அதுலயுமே வந்துட்டு நல்ல லிரிக்ஸ் தான். தெலுங்குல தமிழ்ல எல்லாமே நல்ல லிரிக்ஸ் தான். பட் அது வந்துட்டு கேட்கற கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்குது. இதுவுமே தேவையில்லாத ஒரு அணி தான். போன படத்துல வந்துட்டு அந்த சாங் ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த படத்துல வைக்கிறது எந்த விதத்துல நியாயங்கிறது தெரியல. ஸோ வைக்கிறாங்க என்னமோ. அந்த பக்கம் கங்குவா 2 எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு போராடுறவங்க, இந்த பக்கம் வந்துட்டு இந்த சாங் எல்லாம் படத்துல வேணாம்னு சொல்லிட்டு போராடினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னமோ எடுக்கிறாங்க. பட் இந்த 2 சாங்குமே படத்துக்கு தேவையே கிடையாது. ஸோ பார்க்கல இந்த படம் சொல்லிட்டு இதாவது ஒரு கமர்ஷியல் படம்னு எடுத்துக்கலாம். கேம் சேஞ்சர் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஸோ அந்த வாரத்துக்கான எல்லா அப்டேட்ஸுமே முடிஞ்சு. ஸோ ரொம்ப கம்மியான அப்டேட்ஸ் தான் இந்த வாரம். ஸோ வேற ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலோ தப்பா சொல்லியிருந்தாலோ அதான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்கெல்லாம் வந்துட்டு இன்னொரு வந்து பார்க்கறது வரைக்கும் பாய் ஃப்ரம் மிஸ்டர் ஸ்மச் தான். சரிங்க, சினிமா வகைரா குட் வைப்ஸ் ஒன்லி. போய் தூங்குங்கடா டே.